தன்னோட காதலனை பார்த்து நான் இந்த உலகத்துல உன் கூட வாழ்ற நாட்கள் தான் எனக்கு சொர்க்கம்னு சொன்ன ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்த உலகத்திலேயே இல்லை. ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல ஏன் அந்த காலேஜ் இன்வால்வ் ஆகுறாங்க, அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு யார் கொடுத்தது? அரசியல்வாதிகளுக்கு காலு தடுக்கி விட்டுருச்சு, வண்டியில போயிட்டு இருக்கும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நியூஸ் போடுறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா இந்த நியூஸை போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா? சிவகாசியில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்ச பொண்ணு தான் இந்த சோலை ராணின்றவங்க. இவங்க காலேஜ்ல இருந்து பாஸ்ட் அவுட் ஆன ஒரு பையனும் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்த பொங்கல் டைம்ல அவங்க ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டிருக்காங்க. அந்த போட்டோவை அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த காலேஜ்ல இருக்க ஒரு பியூன்ட்ட காட்ட அந்த பியூன் வந்து பிரின்சிபல்கிட்ட சொல்லணும் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த பிரின்சிபல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காதீங்கன்னு ரொம்ப திட்டி ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த பொண்ணு ரொம்ப திட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்க எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுனால காலேஜ்ல வந்து அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணுனால முகம் பார்த்து பேச முடியல. அண்ட் இந்த மாதிரி சமயத்துல அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம she end her life. ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல ஏன் அந்த காலேஜ் இன்வால்வ் ஆகுறாங்க, அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு யார் கொடுத்தது? அந்த பொண்ணோட உடலை அடக்கம் பண்ணும்போது அந்த காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட அங்க போல யாருக்குமே பெர்மிஷன் கொடுக்கல. அது எதனால? அண்ட் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது எந்த ஒரு மீடியாலுமே வெளியில வரல. அரசியல்வாதிகளுக்கு காலு ஸ்லிப் ஆயிருச்சு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நியூஸ் போடுறதுக்குலாம் நியூஸ் சேனலுக்கு டைம் இருக்கு. இந்த மாதிரி நியூஸை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. பாவங்க அந்த காலேஜ் பசங்களை ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பிரின்சிபல் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா இன்னும் பல மீடியாஸ் இதை பேசுறதுக்கே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க.